ஈஷா யோகா மையம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மதிவேந்தன் பதிலளித்தார். அதனை பார்க்கலாம். உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா, நீங்களும் அவர் புரிஞ்சுக்கல, இவர் பண்ணல. யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்து கொண்டு பில்டிங் கட்டி கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்றார். ஈஷா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா, யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார், உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியாக பதில் கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர் இல்லை, அதாவது இப்ப ஜென்ரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜென்ரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா உட்கார்ந்துட்டு யாரும் பேச கூடாது, அமைச்சர் பதில் சொல்றாங்க. அவை முன்னவர் ஈஷா முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் இப்ப தெரியாம அரைகுறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்குறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா அப்படி கேட்கிறார் அவர். போதும், நீங்க பதில் சொல்லுங்க, நேரம் இல்லை, தயவு செய்து. ஈஷா மையம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ளதா என்ற அமைச்சர் துரைமுருகன் கேள்விக்கு ஆய்வு செய்த பிறகே தெரிய வரும், அதற்கு பின்னர் பதில் கூறுகிறேன் என்று அமைச்சர் மதிவேந்தன் பதிலளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.